வணக்கம் தமிழ். வணக்கம் பிரதர். தாவைக்கு அமைச்சரவையில் விசிக இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா திமுக கூட்டணியில் விசிக இனிமேல் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? திமுக கூட்டணியை விட்டு விசிக வெளியில் வந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அவ்வளோதான், இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறதுன்னு இருக்குது. வெளில வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க அமைச்சரவையில் பங்கெடுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இனி வந்துட்டு அந்த அரசில் இவங்களும் ஒரு அங்கம். அது வந்து விசிகாவினுடைய அரசும் கூட. இனி வந்து அது தாவேக்கா அரசு மட்டும் கிடையாது. தாவேக்கா, காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகா 4 பேர் சம்மந்தப்பட்ட அரசு. 4 பேருமே அதிகார பகிர்வை கொண்டிருக்கிறாங்க. 4 பேருமே அமைச்சரவையில் பங்கெடுத்துருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது பிரதான கட்சியாக தாவேக்காவினுடைய அரசுன்னு சொல்லப்பட்டாலும் இது தாவேக்கா கூட்டணி அரசு, அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் இனி அவங்க திமுக கூட ட்ராவல் பண்ணல அப்படின்னு வச்சுக்கலாமா? ஏன்னா திமுக தாவேக்கா குறித்து விமர்சனங்களை கடுமையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க, எதிர்கட்சி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விசிகான்னு அவங்க கூட சேர்ந்து எதிர்கட்சி அரசியலாக பண்ண முடியும். ஏன்னா அவங்கள நோக்கி தான் விமர்சனம். நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது, சமூக நீதித்துறை அமைச்சராக யாரை போட்டிருக்காங்க, வன்னியரசை போட்டிருக்காங்க, அந்த துறை சார்ந்த ஒரு பிரச்சனை வருதுனாக்கா திமுக கடுமையாக விமர்சனம் பண்ண போகிறாங்க. அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல விசிகா இருக்குது, விசிகாவுடைய அமைச்சர் இருக்கார் அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த கூட்டணி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இனி கொஞ்சம் காலகட்டத்துக்கு அது பாசிபிள் இல்லை. அதாவது இவங்க ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா, இடதுசாரிகளோ இல்லை வந்துட்டு விசிகாவோ அந்த நிலைப்பாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி முற்று முதலமாக வெளில வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நாங்கள் வந்துட்டு நிபந்தனையற்ற ஆதரவு தரோம், மற்றபடி வந்துட்டு கூட்டணியாக நாங்கள் வந்துட்டு திமுகவோட தான் பயணிப்போன்னு ஒரு கதை சொன்னாங்க இல்லையா, அந்த கதையெல்லாம் முறிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். ஆனால் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே திமுக விசிகா ஒன்றா ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போ சமூக வலைதளங்களில் 2 பேரும் மாற்றி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஆராசா வந்து பயங்கரமாக விசிகா விமர்சனம் பண்ணுறாரு, பெண்களோட ஒப்பீட்டெல்லாம் பேசினார்ல. இப்போ கூனை தென்னை மரம் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை அது வந்துட்டு அது ஏற்பு உடையது இல்லை அப்படின்னு என்னுடைய கருத்து. என்னென்னா, ஒரு கூட்டணி அப்படின்னாலே அந்த கூட்டணி எதற்கு அமைக்கிறாங்கனாக்கா எல்லாரும் தங்களுடைய கட்சியினுடைய வாக்குகளை ஒன்று சேர்த்து ஒரு வெற்றி உருவாக்குவதற்காகத்தான். அப்போ திமுக பெற்ற வெற்றியில் விசிகாவினுடைய வாக்கு இல்லையா, திமுக பெற்ற வெற்றியில் கம்யூனிஸ்டுடைய வாக்கு இல்லையா, காங்கிரஸுடைய வாக்கு இல்லையா? அப்போ எல்லாருடைய வாக்குகளும் சேர்ந்து தான் வெற்றியை நிறைவேற பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த கூட்டணிங்கிற அமைப்பே. அப்போ அந்த புரிதலில் பார்க்குறப்ப இப்படி வேணா புரிஞ்சுக்கலாமா? அப்போ இத்தனை ஆண்டு காலம் வந்துட்டு விசிகா வந்துட்டு எந்தோட பதவியும் அனுபவிக்காமல் அவங்களை 5 ஆண்டுகள் ஆள வச்சாங்க தெரியுமா, கம்யூனிஸ்ட் ஆள வச்சாங்க தெரியுமா? அப்போ அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஆக இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆதங்கத்தில் வெளிப்படுத்தக்கூடிய தேவையில்லாத கருத்துக்கள் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ அப்படின்னா தாவேக்கா தொண்டர்கள் இனிமேல் விசிகாவுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருப்பாங்க, இந்த சமூக வலைதளங்கள் சண்டைக்கும் சரி, இப்போ பொது விஷயங்களுக்கும் அப்படி பார்க்கலாம். கூட்டணியாக அப்புறம் பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா அப்போ ஆதரவான நிலைப்பாடு தான் அவங்களும் எடுப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒன்றா சேர்ந்து பயணிக்க போகிறாங்க, அரசாங்கத்தை நடத்த போகிறாங்க அப்படின்னும் பொழுது அதான் எதிர்பார்க்க முடியும். இப்போ கூட நீங்கள் ஆராசா அந்த பதிவு போட்டதற்கு காட்டமான விமர்சனத்தை வந்துட்டு டிவி சோஷியல் மீடியா விங்க வச்சிருக்கிறாங்க, அதே போல் விசிகா ஐடி விங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இனி அவங்க கூட்டணி அரசுன்னும் பொழுது ஒன்றா மெர்ஜா இதானே செயல்படுவாங்க. இத்தனை ஆண்டு காலம் திமுக விசிகா எப்படி செயல்பட்டாங்களோ அதே போல் இனிமேல் டிவிக்கே விசிகேன்னு செயல்பட போகிறாங்க, அவ்வளோதான். அப்போ விசிகா வந்து ஒரு பேர் இருக்கு. விசிகாவுடைய 3 நாள் இலக்கம் வந்துட்டு அதிகார பகிர்தல் வந்துச்சு. அந்த அதிகார பகிர்தலை நோக்கி இன்னைக்கான அரசியல் சூழல் நகரும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திட்டு விசிகா போறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை பொறுத்து கொள்ள முடியாமல் நம்ம இப்படியான கருத்துக்களை வெளிப்படுத்துறது, ஒன்ஸ் வந்துட்டு டிஎம்கே கூட்டணியில் இண்டக்ட் ஆகிட்டா கடைசி வரைக்கும் டிஎம்கே கூட்டணியில் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இதில் நம்ம வந்துட்டு இதுக்காக மட்டும்தான் அரசியல் நோக்கம், இது மட்டும் தான் எங்களுடைய அரசியல் நோக்கம், அவங்களுடைய அரசியல் நோக்கத்தை சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் வந்துட்டு திமுகவோட பயணம் பண்றாங்க அப்படின்னாக்கா பாஜக எதிர்ப்பு புள்ளியில நாங்க வந்துட்டு திமுகவோட பயணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இடதுசாரிகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், மற்ற ஏனைய கட்சிகளுடைய கருத்துக்களாக இருந்துச்சு. இப்போ அதே புள்ளியில தான் விஜய் நிற்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு கடந்து போலாம் இல்லையா? என்னன்னா இவரும் பிஜேபி எதிர்ப்பு தான் எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எதிரி வந்து பிஜேபி தான். அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து பாத்தீங்களா காங்கிரஸ் போன்ற சக்தியோட சேர்த்துக்கிட்டு தான் ஆட்சி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த புள்ளி இவர்கிட்டையும் இருக்குன்ற இடத்துல அவங்க நகர்றாங்க. 2வது ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த பாசிபிலிட்டி தாவேக்காக்கு வரப்ப அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறது. அரசியலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாற்று கட்சிக்கிட்ட இருந்து ஒரு கூட்டணி கட்சிக்கிட்ட இருந்து ஒரு லாயல்ட்டி எதிர்பார்க்கறதெல்லாம் அபத்தமாக நினைக்கிறேன். அவங்க எங்கக்கூடிய அது தேவையில்லாத ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கட்சி வந்துட்டு உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். அந்த கட்சியை வந்துட்டு அந்த கட்சி தொண்டர்கள் என்ன சொல்றாங்களோ, அந்த கட்சி தொண்டர்கள் என்ன விருப்பப்படுறாங்களோ அது இப்படிதான் நடக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ திமுக காங்கிரஸ் கூட வந்துட்டு 10 ஆண்டுகள் பயணிக்கிறாங்க. கடைசியா 2013 காங்கிரஸ் விட்டு வெளியேறது கூட நட்பு கேடாய் முடியுதுன்னு சொல்லிட்டு வெளில வராங்க. அப்ப காங்கிரஸ் இப்படி சொல்லாம 10 ஆண்டுகள் கூட சேர்ந்து மத்திய அதிகாரத்தை சோதிச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு கைட்டு விட்டு போறீங்க அப்படின்னு அரசியல்ல வந்துட்டு காலத்துக்கு ஏற்ப முடிவுகள் அவங்களோட கட்சிகள் அவங்களுக்கு தேவை என்னவோ அதை எடுப்பாங்க.
அதுக்கிட்ட ஆற்றாமையை வெளிப்படுத்திக்கிட்டு கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கிறதுல 10 பைசா கிடையாது. தாவேக்காவோட அமைச்சரவை ஒருத்தர் தவிர மற்ற 34 பேருமே ரொம்ப புதுமுகங்கள். அமைச்சரவை எப்படி இருக்கும், எப்படி செயல்படும்? இது கேட்டீங்கன்னா இதுல நம்ம நியாயமான விமர்சனம் வைக்கலாம். அதே கேள்வி தான் இப்போதைக்கு இருக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு உடனே நம்மளை வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்காமலே வந்துட்டு நீங்க பேசுறீங்க, இப்பதான் அமைச்சரவையில பங்கெடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு பர்சன் இருக்கிறாரு அப்படின்னாக்கா நம்ம அமைச்சரா ஒருத்தர் ஆக போறாரு, நமக்கு அவருடைய கடந்த கால வரலாறுகளை நம்ம எடுத்து பார்ப்போம் இல்லையா? அப்படி அந்த அமைச்சரவையில பங்கெடுக்கக்கூடிய ஆட்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கிறப்ப நமக்கு உள்ளபடியே அச்சமா இருக்கு. இவர்கள் கையில வந்துட்டு நாட்டினுடைய அமைச்சகங்கள்லாம் போய் சேர்ந்துருக்குதா, இவங்க எப்படி வழிநடத்த போறாங்க? உதாரணத்துக்கு தாம்பரத்துல ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க சரத்னு சொல்லி போற சமயத்துல நிறைய வைரல் ஆனாப்புல இவரே இப்போ இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு டாக்டர் மிரட்டுறது, அது மிரட்டுறது, இது மிரட்டுறது. அவர்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்க இவங்க எல்லாரும் ரசிகர் மட்டத்தில் இருந்தவங்களாம். அவர் மாதிரி நிறைய ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் பிளாக்ல டிக்கெட் வித்தவங்களாம். அதனால பிரச்சனை இல்லை, விடுங்க, அன்னைக்கான கால சூழலுக்கு அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு. குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாம இன்னைக்கு அந்த இடத்துல நகர்ந்திருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நபர் தமிழகத்துக்கு ஒரு அமைச்சர் வந்து உருவாகி இருக்கிறாப்புல, அவர் வந்து சமீபத்துல ஒரு டிவி டிபேட்ல பங்கேற்கிறாப்புல, ஒரு நிறைய ஒரு கேள்வி கேட்கிறாப்புல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, தளபதி கிட்ட தான் கேட்க முடியும்னு சொல்றேன். அப்ப இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்களை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி அரசியல் பண்ண போறாங்க? ஒரு அது ரொம்ப எனக்கு வந்து எப்படி சொல்றது, ரொம்ப அச்சமா தான் இருக்கு. அந்த கேபினெட்டை பார்க்கும் பொழுது அவங்களுடைய கடந்த கால நடவடிக்கைகள்லாம் பார்க்கிறப்ப ரொம்ப வந்துட்டு இது எங்க போய் முடியுமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. நாளைக்கு நடவடிக்கை சரியா இருந்துச்சுன்னா நம்ம பாராட்ட போறோம், அவங்களுடைய செயல்பாடு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பாராட்ட போறோம். மாறா வந்துட்டு ஒரு வேளை தப்பா போச்சுன்னா விமர்சிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அந்த அமைச்சரவையை பார்க்கிறப்ப நமக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பயமா தான் இருக்கு, இவங்களாம் என்ன பண்ண போறாங்களோ, எப்படி கையாள போறாங்களோன்னு சொல்லிட்டு. எந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்காத ஒரு அமைச்சரவையா இருக்கா? இல்லை, அதான் சொல்றேன், இப்போதைக்கு அந்த நேம்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப வாசிக்கிறப்ப நமக்கு அப்படி தோணுது. ஏன்னா அவங்க கிட்ட முன் அனுபவம் கிடையாது. நிறைய பேர் வந்து ரசிகர் மன்றத்துல இருந்து டைரக்டா இங்க அரசியலுக்கு வந்தவங்க. இங்க தமிழன் பார்த்து போக்குவரத்துறை அமைச்சராக ஒருத்தர் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்துட்டு விஜய் மக்கள் இயக்கத்துடைய தலைவராக இருந்திருக்கிறாப்புல, பிளஸ் வந்து விஜய் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாப்புல. அவர் வந்து இப்போ போக்குவரத்துறை அமைச்சராக மாறி இருக்காப்புல. அவருடைய அனுபவத்தை எப்படி அனுபவமே இல்லாம எப்படி ஒருத்தர் வந்து எல்லாம் கையாள போறாரு, அதுக்காக நான் பிரச்சனை யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லலை. அரசியல் புரிதல் இருக்குமா, நிர்வாக புரிதல் இருக்குமா அவங்களுக்கு அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. நீங்க வேற எந்த அமைச்சரையும் தனித்து நீங்க பாத்தீங்கன்னா கூட அப்படியான சூழல் தான் இருப்பதா நமக்கு தோணுது. நீங்க மரிய வில்சன் நிதி அமைச்சராக இன்னைக்கு போடப்பட்டிருக்காரு. மரிய வில்சன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே அவருடைய வீடியோஸ் தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஏதோ வந்துட்டு யாரையாவது தடி எடுத்துட்டு போய் ஒரு வீட்டில் பூந்து அடிக்கிறாப்புல, இப்படிப்பட்ட ட்ராக் ரெக்கார்டு உள்ள ஆள்லாம் அமைச்சரவையில் இருக்கிற பொழுது என்ன பண்ண போறாங்க இந்த நாட்டை அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. பின்புலங்கள் இருக்குதான், நீங்க எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி பின்புலம் கொண்ட அரசியல்வாதிகள் இருக்குதான் செய்வாங்க. ஆனா குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நிர்வாக புரிதல் இருக்கும். அமைச்சரா, அதாவது மினிஸ்ட்ரியல் கேண்டிடேட்னு ஒரு அந்தஸ்து இருக்குங்க. அந்த ஒரு மினிஸ்ட்ரியை பார்த்துக்கிறதுக்கான ஒரு தகுதியும் திறனும் இருக்கணும். அந்த தகுதியும் திறனும் இவர்களுக்கு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. இப்போ அது செயல்பாட்டு அளவில் வடிவம் பெறும் பொழுது தான் ஒரு 4 மாசமோ 5 மாசமோ கழிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் நமக்கு. விசிகா வரலாற்றில் முதல் முறையாக அமைச்சர் ஆகிறாங்க வன்னியரசு. இதை எப்படி எடுத்துக்கணும்? இல்லை, வாழ்த்துக்கள். அதுதான் நம்ம விசிகா மாதிரியான கட்சியில் அதிகாரம் கிடைக்குதுனாலே எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாட்டில் 2 பெரும்பான்மை விளிம்புநிலை சமூகம், ஒன்று வன்னியர் சமூகம், இன்னொன்று ஆதிதிராவிட சமூகம். அதில் ஆதிதிராவிட சமூகத்தை முன்னிறுத்தி ஒரு பெரிய இயக்கம் கண்டவது திருமாவளவன் அவர்கள் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சமீப காலங்களில் அவர் கடந்த 3 தசாப்தங்களில் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டு 30 ஆண்டு காலமாக போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த 30 ஆண்டு கால போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் அமைச்சரவையில் பங்கெடுக்கிட்டு. ஏன்னா பாமக மாதிரியான கட்சிகள்லாம் வந்துட்டு வன்னியர் சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க மத்திய அமைச்சரவையில் நிறைய அமைச்சர் பதவிகளை வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவு இல்லை. ஏகே மூர்த்தி வந்து ரயில்வே துறை அமைச்சராக இருந்தாப்புல. மெயின் கேபினெட்டில் அன்புமணி ராமதாஸ் 5 ஆண்டுகள் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாப்புல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் விசிகா கிடைச்சிருப்பது உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சி தான். வன்னியரசு வந்துட்டு ஒரு களத்தில் ரொம்ப வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு அரசியல்வாதி, திருமாவளவனுடைய நம்பிக்கைக்குரியவர். அதனால் அவருக்கு கிடைச்சிருப்பதும் மகிழ்ச்சி தான். இப்போ போன ஒரு இன்டர்வியூவில் விஜய் தான் அதிமுக 2ஆக உடைக்க காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி எஸ்பி வேலுமணி செய்தியாளர் சந்திக்கும் போது சிவி சண்முகம் கூட இல்லை, ஆனால் எஸ்பி வேலுமணி பேசும்பொழுது அண்ணன் எடப்பாடி தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத விட்டு கொடுக்காம பேசுகிறார். எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, கடந்த ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு பொதுச் செயலாளர் யாருன்னே சொல்லலை, எடப்பாடி தான் பொதுச் செயலாளருங்கிற வார்த்தையே பயன்படுத்தாமல் அந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்து முடிச்சிருந்தாங்க. சிவி சண்முகம் ஆவுன்னு பேசினாப்புல. இன்னைக்கு சிவி சண்முகம் வரல, எஸ்பி வேலுமணி வந்துட்டு ஒரு சாஃப்ட் ஹேண்ட் எடுத்து இந்த பேச்சை பேசுறாருனாக்கா ஒன்று தான்,
அவங்க எதிர்பார்த்து போனால் அந்த பப்பை கடைஞ்சி அங்கே ஊற்றலை இவங்க வாயில், அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பேக் அடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இவங்க மினிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த பப்பு பூவாக்கு ஆசைப்பட்டு போனாங்க, அவர் விபூதி அடிச்சு அமிச்சிட்டாப்புல, அதற்கேற்ற சூழல் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சதால இப்போ வேறு வழி இல்லாமல் இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் நிறைய அந்த காமெடியான ஒரு வீடியோ பார்த்தேன் நான். ஐயா, ஒரு நாய் வந்துட்டு கப்பலில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டும் போச்சு, அந்த நாயை நம்பி போயிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்டமணி ஒரு படத்தில் இந்த வேலையெல்லாம் விட்டு சட்டையெல்லாம் கைட்டு கிடச்சிட்டு போவார் தெரியுமா, செந்திரை நம்பி. அந்த மாதிரி போன கதையாக தான் இன்றைக்கி அவங்க நிலைமை மாறி இருக்குது. அதனால தான் திருப்பி ஒரு சாஃப்ட் டவுனுக்கு போயிட்டு நாங்கள் வந்து கட்சியெல்லாம் பிளக்க மாட்டோம், கட்சி எங்கள் உயிர் மூச்சு, இது ஒரு கருத்து வேறுபாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன கேலி கூத்துனா, தாவேக்காவுக்கு இவங்க ஆதரவு அளித்ததுக்கான காரணம் அமைச்சர் பதவி மேலே ஆசைப்பட்டு கிடையாதான், திமுகவை எதிர்க்கிறதுக்கா. திமுக எதிர்க்கிறது தான் உன் கட்சியாக இருக்கே, நீ உன் கட்சியிலேருந்து எதிர்த்துட்டு போயிருக்கலாம் எதிர்கட்சி அரசியல் பண்ணி. ஆக இதெல்லாம் வந்து ஒரு ஹம்பக்கு தான். தாவேக்காவை இதனால தான் நாங்கள் ஆதரிச்சோம், அதனால தான் ஆதரிச்சோம் அப்படின்னு சொல்கிறது. தாவேக்கா உங்களையும் எதிர்த்து அரசியல் களமாடி இருக்குது, உங்களையும் எதிர்த்து தான் அரசியல் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு முதலமைச்சர் இடத்துக்கு அவங்க நகர்ந்துருக்குறாங்க அப்படின்னும் பொழுது இது ஒரு வெற்று கதை. இன்றைக்கி சூழல் மாறின உடனே இவர் வந்து உருட்டுறாப்புல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நியூஸ் டேலாம் அப்பட்டம். நியூஸ் டே வந்து இன்றைக்கி வேலுமணி சிவி சண்முகம் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நேற்று வரைக்கும் விஜயனுடைய துதிப்பாடியாக இருந்த நியூஸ் டே டப்புன்னு இன்றைக்கி ஸ்டாண்டை மாற்றி விஜய் எதிர்த்து கருத்துக்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி. அதாவது அரசனை நம்பி புருஷனை விட்ட கதைன்னு சொல்லிட்டு தினமலரில் ஒரு ஆர்டிகல் வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த கதை தான் இப்போ உங்களுக்கு. இப்போ இந்த அதிமுகவுடைய பிரிஞ்ச அந்த 2வது அணிக்கு ஏன் தாவேக்கால அமைச்சரவை இடம் கிடைக்கல? இடம் கிடைக்கலனாக்கா கொடுத்தா டிஸ்குவாலிஃபிகேஷன் கொதி நான் நோக்கி நகரும். இன்னும் தான் அந்த அமைச்சரவைக்கு கெட்ட பேர் வரும். ஒரு 7 அமைச்சர் 5 அமைச்சரை போட்டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிட்டாங்க ஒரு 4 மாதம் 3 மாதத்தில் அப்படின்னாக்கா அது பெரிய சிக்கலில் போய் முடியும்ல. அப்போ அந்த ஒரு புள்ளி இருக்குது. ஏற்கனவே விஜய் வந்துட்டு தூய சக்தி கிடையாது, அப்பட்டமான தீய சக்தின்னு அமலப்பட்டு போய் நிற்கிறாப்புல. மேற்கொண்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாப்புலனாக்கா இன்னும் கெட்டு போகும் பேர் அப்படிங்கிறத யாரும் அறிவுறுத்திருக்கலாம். 2வது இவங்களுக்குள்ளே வர சண்டையா, நமக்கு வரக்கூடிய தகவல் என்னன்னாக்கா ஒரு 8 அமைச்சர் ஆரம்பத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க போல, அதுக்கப்புறம் 5ன்றாங்க போல. அந்த 5ல் யார் அந்த 5 பேர் அப்படிங்கிறது இவங்களே அச்சின்னு மாஞ்சின்னு நான் தான் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரே வேணான்னு சொல்லிட்டு இவங்களே வந்ததால ஒரு கதை சொல்லப்படுது. எது உண்மைன்னு தெரில. ஆக மொத்தம் இது அதிமுக, அதாவது அதிமுக தொண்டர்கள் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அதிமுக தொண்டர்கள் தங்களுடைய கட்சி வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தில் அமரணும், எம்ஜிஆர் கட்சி ஆட்சிக்கு அமைக்கணும், அம்மா கட்சி ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டதை அபத்தமாக தூக்கிட்டு போய் ஒருத்தங்கிட்ட அடகு வைக்கிறதுக்கான முயற்சி எடுத்தப்ப அந்த முயற்சி இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னும் பொழுது அதிமுக தொண்டர்கள் ஹாப்பியாக இருக்கிறாங்க. திரும்பி இவங்கெல்லாம் வந்துட்டு அதிமுக தொண்டர்கள் கிட்ட நம்பிக்கை பெறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் சிவி சண்முகமாக இருக்கட்டும், எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், அவங்க கூட சுற்றக்கூடிய அந்த ஒட்டுண்ணிகள் ஒன்றா துதிப்பாடிக்கிட்டு இருக்கலாம். மற்றவர்கள் நான் சொல்கிறது அடிமட்ட தொண்டன் இருக்கான் தெரியுமா, அவன்லாம் வந்துட்டு திரும்பி இவங்க நம்புறதா தயாராக இல்லை. அதனால தான் எஸ்பி வேலுமணி இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, எங்களை பற்றி தப்பாக தொண்டர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க, நாங்கள் வந்துட்டு அமைச்சர் பதவியை பற்றி நாங்கள் எதுவுமே பேசவே இல்லை, அம்மா உணவகங்கள்லாம் நடத்தணும், இது மாதிரியான பல கோரிக்கைகளை வச்சு ஒரு புக்கு கொடுத்தோம் நாங்கள் அவங்ககிட்ட அப்படி இப்படின்னு. அதாவது இதெல்லாம் நீங்கள் எப்படி வேணால் வெளில இருந்து கொடுக்கலாம், எங்கே இருந்தால் கொடுக்கலாம், அழுத்தம் கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அப்பட்டமாக தெரியுது ஒரு கட்சியினுடைய தலைவர் பொதுச்செயலாளர் வந்துட்டு ஒரு விஷயத்தை அறிவிக்கிறார், அதை எதிர்த்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க. கட்சியினுடைய விப்பாக அறிவிக்கப்பட்ட கொறடா வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, தாவேக்கு எதிரான நிலைப்பாடு. நீங்கள் அதை மீறி ஒன்று பண்ணுறீங்கனாக்கா எங்கேயோ ஒரு இடத்துல வலுவாக பல பலன்களுக்காக விலை போய் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கீங்க. அது இன்றைக்கி செட் ஆகலை அப்படின்னோடனே நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகுமோங்கிற பயத்தில் இன்றைக்கி அப்படியே ஜெர்க் அடித்து ஜம்ப் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறதான். ஆனால் விஜய் ஒரு சாணக்கியனா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? சாணக்கியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எக்ஸ்போஸ் ஆகி போய் நிற்கிறாப்புல. விஜய்க்கு இருக்கக்கூடிய பலம் என்ன தெரியுமா? விஜய்க்கு இருக்கக்கூடிய பலவீனம் ரெண்டுமே நான் சொல்கிறேன் கேளுங்க. விஜயனுடைய பலவீனம்ங்கிறது விஜயால் நீண்ட காலத்துக்கு வந்துட்டு இந்த எந்த வேடத்தையும் தரிச்சுக்கிட்டு நிற்க முடியாது. நான் வந்து செக்குலர்னு சொல்கிறதோ இல்லை வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூய சக்தின்னு சொல்கிறதோ எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, எல்லாமே அவுட்டு. செக்குலர்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு அமமுகவில் நான் தூய சக்தின்னு சொல்லிட்டு அமமுக வேட்பாளரை வந்துட்டு கூட்டும் போய் தனியாக கையெழுத்து வாங்கிறது, அந்த கட்சியினுடைய பூச்சார் அனுமதி இல்லாமல், அதே போல் அதிமுக உடைக்கிறது, நிறைய பேர் கூட போயிட்டு இந்த மாதிரி. அப்போ எல்லா விஷயமும் உடஞ்சிக்கிட்டே வருது இல்லை, அது வந்து அவருக்கு பலவீனம். பலம்னா தெரியுமா, அவர் என்ன தப்பு பண்ணாலும் அவருக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய க்ரௌட் இருக்குது, ஹியூஜ் க்ரௌட் இருக்குது. அது என்ன பண்ணாலும் விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசி. நீ கரண்ட்டில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், இன்றைக்கி மின்வெட்டு தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கோம், திமுக தான் காரணம்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான் அவன். அப்போ அவனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ மத்திய அரசு 4ஆம் மாதமே எச்சரிக்கை கொடுத்துருக்கு மின்வெட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. எப்போ நீ 10 நாள் ஆட்சி பொறுப்பேற்று வந்துட்டு நீ என்ன பண்ணியிருக்கணும்? அதை சீர் செய்யறதுக்கான வேலை வந்துட்டு எதாவது பண்ணியிருக்கணும், இல்லை அதுக்கான விளக்கமாவது கொடுத்துருக்கணும். ஆனால் இவனுங்க சொல்கிற விளக்கத்தை கூடமே, அதாவது இந்த சோஷியல் மீடியாவில் கத்திக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, அந்த க்ரௌடு கொடுக்குற விளக்கத்தை கூட அமைச்சர் கொடுக்கல. அமைச்சர் என்ன தான் சொல்கிறாரு, அபத்தமாக அவனு சொல்கிறாப்புல. அதாவது
இந்த மின்சார துறையில் வந்துட்டு இந்த மறுசீரமைப்பு பணிலாம் நடந்துக்கிட்டு இருக்குதான். அந்த பராமத்து பணின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதால இந்த மின்வெட்டு ஏற்படுதுன்னு ஒரு அபத்தமான வாதத்தை வைக்கிறாப்புல. அதுக்கு ஒருத்தன் கீழே கமெண்ட்ல கேள்வி கேட்குறான், நைட்டில் என்ன சார் அப்படி பராமத்து வேலை பார்த்தீங்க, எங்கள் வீட்டில் நைட்டு 2 மணி தான் கரண்ட் ஆஃப் ஆகுதுன்னு கேட்குறான். நியாயமான கேள்வி தானே. அப்போ அப்பட்டமாக இங்கே ஒரு மின்வெட்டு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு தமிழ்நாடு முழுக்க. அப்போ அதையும் கூட ஒரு கூட்டம் முட்டு கொடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணிகிட்டே இருக்குன்னு பொழுது அது அவருக்கு பலம் தானே. இப்படி ஒரு க்ரௌடு எந்தவித அசஸ்மெண்ட்டுக்குமே நகராத ஒரு க்ரௌடு நம்ம ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்துட்டோம், விரும்பி தேர்ந்தெடுத்துட்டோம். அப்போ அந்த அரசாங்கங்கிறது நமக்கு நல்லது செய்யலாம், கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற அந்த அசஸ்மெண்ட்டுக்குள்ளேயே போகாத ஒரு க்ரௌடு வச்சிருக்கிறது அவருக்கு பலம். ஆனாலும் கூட பொது சமூகத்துக்கிட்ட அந்த க்ரௌடு இல்லாமல் மீதி பொது சமூகங்கள் அதுங்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காருல்ல, அந்த பொது சமூகத்துலேருந்து நிறைய பேர் விஜய்க்கு மாற்றம்ங்கிற பேரில் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, அவங்ககிட்டலாம் வெளிப்படுறது பலவீனம்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நன்றி.